எண்ணெய் விட்டு அதுல உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வெந்தயம், மிளகாய் வத்தல் 3 நல்லா ஃபைனா வறுத்துக்கோங்க. அது ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கோங்க. அதோட கூட ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் போட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துருவோம். இன்னொரு கடாயில பைனாப்பிள போட்டு தண்ணி விட்டு முதல்ல வேக விடுவோம். கொஞ்சம் நல்லா 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சை புளி எடுத்து ஒரே ஒரு கப்பு தண்ணி கரைச்சி விட்டு அதை விட்டுட்டு அதுல வெல்லமும் ஒரு சின்ன பீஸ் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு கொதிக்க விடுவோம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அரைச்ச விழுது அதை கலந்துட்டும் அதோட கூட மேல கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கடுகு மிளகாய் வத்தல் தாளிச்சேன்னா கொத்தமல்லி எல்லாம் மாதிரி சூப்பரான பைனாப்பிள் கொஜ்ஜு ரெடி. ரவையை ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதோட கூட ஒரு கப் தயிரையும் ஆட் பண்ணி உப்பு அண்ட் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்கும். தேவைப்பட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி நல்லா ஒரு 1/2 கப் சேர்த்து